18 வயசுல தோத்தவன் 50 வயசுலயும் வெல்றான். அதுவே தளபதி விஜய். அதுவே நம்மால். விஷயம் சொல்லட்டுமா? விஜய்னு பேர் கேட்கும்போதே நம்ம உள்ளுக்குள்ள ஒரு தீ மூழுது இல்லையா? ஆனா அந்த ஆளு இன்னைக்கு இருக்கிற இடத்துக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? உட்காருடா, முழுசா கேளு. பிறப்பு சாதாரண பையன். விஜய் ஜூன் 22, 1974ல சென்னையில பிறந்தான். அப்பா சந்திரசேகர் டைரக்டர், அம்மா சோஃபா சிங்கர். நீ நினைக்கிற மாதிரி அப்பா டைரக்டர்னா பையனுக்கு ஈஸி தானே? இல்லடா, அது அவனுக்கு அட்வான்டேஜ் இல்ல, பிரஷரா இருந்துச்சு. பள்ளிக்கூடத்துல படிப்புல நல்லா இருந்தான், ஸ்போர்ட்ஸ்ல கலக்குனான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரே ஒரு கனவு, நான் ஹீரோ ஆவேன். 2 வயசுல கேமரா முன்னாடி நின்னான். கேளு, 2 வயசுலயே அப்பா படத்துல குழந்தை நடிகரா நின்னான் விஜய். அந்த வயசுலயே கேமரா பார்த்து சிரிச்சான். அதுவே அவன் திரை வாழ்க்கையோட ஆரம்பம். 10 வயசுல வேதா நிலையங்கள்ல நடிச்சான். 18 வயசுல நாளையா தீபம்ல ஹீரோவா வந்தான். இங்கதான் கஷ்டம் ஆரம்பிக்குது. நண்பா கேளு. அவன் ஹீரோவா வந்தப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? படம் ஃப்ளாப், மறுபடியும் ஃப்ளாப், இன்னொரு ஃப்ளாப்பு. விமர்சகங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் ஃபேஸ் சரியில்லை, டான்ஸ் வராது, இவன் ஹீரோ ஆக மாட்டான். இதை கேட்கும்போதே நமக்கு கோபமா வருது இல்லையா? ஆனா விஜய் என்ன பண்ணான் தெரியுமா? சிரிச்சான், மறுபடியும் ட்ரை பண்ணான், விடலை. தோல்விகள் பட்டியல் கேளுடா. படம் என்னாச்சு? ராசையா ஃப்ளாப், கோயம்பாட்டோர மாப்பிளாய் ஃப்ளாப், விஷ்ணு ஆவரேஜ், 1 ரூபி ஃப்ளாப். இவ்வளவு தோல்விகள் வந்தும் அவன் விடலை. நீயோ நானோ இருந்திருந்தா சரி வேற ஜாப் பார்க்கலாம்னு போயிருப்போம். ஆனா விஜய் அப்படி இல்லடா. திருப்பு முனை வந்துச்சுடா. 1997 லவ் டுடே. இந்த படம் தான் மாத்தியது. இளைஞங்க எல்லாரும் தியேட்டருக்கு ரன்னிங்கா வந்தாங்க. பாடல்கள் எல்லா இடத்துலயும் ஒலிச்சது. விஜய் என்னன்னு தெரியுமா அப்ப சொன்னான்? இது ஆரம்பம் மட்டுமே. அப்புறம் என்ன ஆச்சு கேளு. குஷி 1999, பிளாக்பஸ்டர் சி பாட்ரி 2002, மெகா ஹிட் திருமலாய் 2003. பிளாக்பஸ்டர் ஒவ்வொரு படமும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஆயிடுச்சு. தியேட்டருக்கு போற மக்கள் கூட்டம் பார்த்தா தெரியும் விஜய் என்னன்னு. பக்கம் 2, சூப்பர் ஸ்டார் முதல் பாலிடிக்ஸ் வரை. கிலி இது வேற லெவல். நண்பா 2005ல கிலி வந்துச்சு. அந்த படம் வந்தப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? தியேட்டருக்கு டிக்கெட் கிடைக்கல, பிளாக்ல டிக்கெட் விட்டாங்க. கடைகள்ல எல்லாம் அப்பாடி போடு மட்டும் ஒழிச்சது. பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு உடைஞ்சது. இன்டர்நேஷனல் மீடியா பேசிச்சு. மாஸ் ஹீரோ விஜய், இந்த பட்டம் நிலைச்சது. அப்போதான் உலகுக்கு தெரிஞ்சது தளபதி யாருன்னு. சூரா ஃப்ளாப் ஆச்சு. என்ன பண்ணான் தெரியுமா? டூசான் பெட்ல சூரா படம் ஃப்ளாப் ஆச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? விஜய் முடிஞ்சு போச்சு, கெரியர் ஓவர், இனி கம்பேக் இல்ல. ஆனா விஜய் என்ன பண்ணா? 2012ல துப்பாக்கி. அந்த படம் எல்லா ரெக்கார்டும் உடைச்சது. என்னோட தோல்வியே என்னோட வெற்றிக்கான ட்ரைனிங். தளபதி, இதுவே தளபதி ஸ்பிரிட்டா. ஒவ்வொரு படமும் ஒரு கதை. கேத்தி 2014 விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தான். மெர்சல் 2017 ஜிஎஸ்டி பத்தி பேசினான். அரசியல் சர்ச்சையே வந்துச்சு, ஆனா மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. பிகில் 2019 இந்த படம் ரிலீஸ் ஆன டே தான் ரெக்கார்ட் உடைஞ்சது. விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசினா. லியோ 2023 பேன் இண்டியா லெவல்ல வெடிச்சது. கவுட் 2024 50 வயசுல இந்த லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வேற யாரால முடியும்? இதுதான் விஜயோட அசல் ஹார்ட். நண்பா, படங்கள் மட்டும் இல்ல, விஜய் என்ன பண்றான் தெரியுமா? விஜய் மக்கள் இயக்கம் மூலம் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப். கோவிட் டைம்ல கோடிக்கணக்கில் டொனேட் பண்ணான். விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தான். புவர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஹெல்ப் பண்றான். பணம் வந்தாலும் மக்களை மறக்காம இருக்கான். இதுவே அவனோட கிரேட்னஸ். அரசியல் புதிய விஜய் பயணம். 2024ல என்ன நடந்துச்சு தெரியுமா? விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சான். எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஆக்டரா பாலிடிக்ஸ்ல என்ன பண்றான்? வெற்றி கிடைக்காது. ஆனாடா, விஜய் ஒருபோதும் மக்கள் சொல்றத கண்டுக்கிறவன் இல்ல. அவன் பாத் அவன் சூஸ் பண்றான். விஜய் சொன்ன வேர்ட்ஸ், இதை சேவ் பண்ணிக்கோ, தோல்வி வரும், ஆனா விடாத, அதுவே உன்னோட ட்ரைனிங். என் ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தரும் என்னோட சக்தி. கனவை விடாத, வாழ்க்கை கஷ்டமா இருந்தாலும் எளிமையாயிரு, வெற்றி தன்னா வரும். இன்னைக்கு விஜய் எங்க இருக்கான்? நெட் வர்த் 400 rupees crore plus, கெரியர் 30+ years, படங்கள் 60+ films, ஃபேன்ஸ் உலகம் முழுக்க கோடிக்கணக்கானோர். அரசியல் புதிய பயணம் ஆரம்பம். இதுவே தளபதி பாடம். 1 யாரும் நம்பலனாலும் உன்னை நீ நம்பு. 2 தோல்வி வந்தாலும்
மீண்டு எழு. 3 வெற்றி வந்தாலும் தலை கணக்காதே. 4 மக்களை மறக்காதே. அதுவே உண்மையான கிரேட்னஸ். 5 உன் கனவை விடாதே. எத்தனை கஷ்டம் வந்தாலும். ஃபைனல் பாட்டா.